Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now. திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் ஜாமீன் மனு இன்று விசாரணைக்கு வருகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இந்த வழக்கின் பின்னணி முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில கடந்த 18ஆம் தேதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய கூட்டத்தில் பேசின விளாத்திகுளம் தொகுதி திமுக எம்எல்ஏ ஜிவி மார்க்கண்டேயன் முதலமைச்சருக்கு மிரட்டல் விடுக்கக்கூடிய வகையில பேசியதா வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கடந்த 20ஆம் தேதி இந்த வழக்கு சம்பந்தமா தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் அவங்களை கைது செஞ்சாங்க. கைது செய்யப்பட்ட அவர் ஜாமீன் கேட்டு தாக்கல் செஞ்ச மனுவை தூத்துக்குடி நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருந்தது. அதே போல காவல்துறை தரப்புல இவரை காவல்ல வச்சு விசாரிக்கணும், அதற்கு அனுமதி வழங்கணும் அப்படின்ற கோரிக்கையோட தாக்கல் செஞ்சிருந்த மனுவையும் நீதிமன்றம் நிராகரிச்சிருச்சு. இதையடுத்து தன்னை சிறையில் அடைச்ச உத்தரவை ரத்து செஞ்சியும் ஜாமீன் வழங்க கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துல மார்க்கண்டேயன் தரப்புல மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி இளந்திரையன் முன்பு நேற்றுக்கு விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ மார்க்கண்டேயன் தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் முன்வைத்த வாதம் என்னன்னா, இந்த சட்டப்பேரவை கூட்டப்படும் சொன்ன முதலமைச்சருக்கு பதிலளிக்கிற வகையில தான் இவர் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கைது செய்யப்பட்டதுக்கான காரணங்களை தெரிவிக்கல. அதே போல மனுதாரர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைச்சு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு சட்டவிரோதமானது. விசாரணைக்கு அழைக்காம நோட்டீஸ் அனுப்பாம இந்த கைது நடவடிக்கை என்பது தவறு. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு ஆரம்ப கட்ட விசாரணையும் நடத்தாம இந்த கைது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று வாதங்களை முன்வைச்சாரு. இந்த வாதங்கள் முடிவடையாததை அடுத்து இந்த வழக்கு இன்றைக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீதிபதி இளந்திரையன் முன்பு 45வது வழக்காக இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அப்போ மார்க்கண்டேயன் தரப்புல வாதங்கள் முன்வைக்கப்படும். அதற்கு அரசு தரப்புல பதில் வாதங்கள் முன்வைக்கப்படும். இந்த இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு நீதிபதி இந்த மனுவில் ஒரு உத்தரவு பிறப்பிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now.